வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல நீங்க எப்படியெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில இருக்க கும்மிடிப்பூண்டி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே! கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 15 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. முதல் முறையை தவிர மித்த எல்லா இடத்துலயும் எல்லா தடவையும் இந்த இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல அதிமுக அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 1977, 1980, 1984, 2091, 2001, 2006, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1967, 1971, 1989, 1996, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1957ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. தேமுதிக 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சுபேந்திரா பார்ட்டி 1962ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கும்மிடிப்பூண்டி தொகுதியில 15 முறை எலெக்ஷன்கள்ல 7 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை தேமுதிகவும், 1 முறை வந்து சுபேந்திரா பார்ட்டியும் அவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் கே.எஸ். விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 89,332 வாக்குகளும் 42% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் சி.ஹெச். சேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 65,937 வாக்குகளும் 31% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எம். செல்வராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 43,055 வாக்குகளும் 20.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தனிச்சு இத்தனை வாக்குகள் வந்து பாமக இந்த தொகுதியில் பிடிச்சிருக்காங்க மக்களே. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா டி.ஜே. கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 1,26,452 வாக்குகளும் 57.40% பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க மக்களே. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட 20% மேல இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் எம். பிரகாஷ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 75,514 வாக்குகளும் 34.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உஷா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 11,701 வாக்குகளும் 5.3% பெற்று இந்த இடத்துல வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து கும்மிடிப்பூண்டி தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போகிறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியாக வரும். திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பி. வேணுகோபால் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,21,537 வாக்குகளும் 61.23% பெற்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் கே. ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 67,202 வாக்குகளும் 33.86% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம். வெற்றி செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 6,440 வாக்குகளும் 3.24% வாக்குகளும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1,14,858 வாக்குகளும் 57.87% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் நல்லதம்பி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34,201 வாக்குகளும் 17.23% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. 2ஆம் இடத்துல என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜக பாலகணபதி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37,437 வாக்குகளும் 18.86% வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதிமுக தனிச்சு இந்த இடத்துல போட்டியிட்டு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீஷ் சுந்தர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 11,981 வாக்குகளும் 6.04% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட அந்த திமுகவோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் கையா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கும்மிடிப்பூண்டி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். இந்த கும்மிடிப்பூண்டி
கும்மிடிப்பூண்டி தொகுதியில 4 தேர்தல்கள்ல அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சிகள்லாம் இந்த 4 தேர்தல்ல என்ன எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த வகையில 2016ல அதிமுக பொறுத்தமட்டில் 2016ல 42%, 2019ல 33.86%, 2021ல 44.30%, 2024ல 17.23% வாக்குகளை பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி நிலையில் எப்படி ஜெயலலிதா அவர்கள் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மறைவுக்கு பின் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் கீழே இறங்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 தனிச்சு போட்டிக்கிட்டு இந்த இடத்துல 17% தான் வாங்கியிருக்காங்க. இதே அதிமுக தனிச்சு போட்டியிட்ட 2016ல பார்த்தீங்க அப்படின்னா 42% பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட அந்த பேஸ்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கிராக் ஆயிருக்கு. அது இபிஎஸ் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட மாவட்டங்களில் முக்கியமாக சென்னையை சுற்றி உள்ள அந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற 40 தொகுதிகள் அவங்கள வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25% to 30% தொகுதிகளை கைப்பற்றணும். 30%னா 12, 15 தொகுதிகளை கைப்பற்றினா மட்டும்தான் தென் மாவட்டங்கள், வட மாவட்டம். ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வீக்காக இருக்காங்க அதிமுக கூட்டணி. ஏன்னா அந்த இடத்துல டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மிகப்பெரிய அளவில் அவங்களோட சமூகத்தை வச்சு மிகப்பெரிய அளவில் அவங்க வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவை சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வேலையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து ஆட்சி அவங்களை கைப்பற்ற முடியாமல் போச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் உள்ளாக்கப்படுவார். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து அவர் தடுக்க போகிறாரு? ஏன்னா அவர் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு தான் இருக்காரு. ஒருத்தரை வந்து நம்ம கட்சி நம்ம தான் சரி நம்ம வந்து அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அவரும் ஒரு அரசியல்வாதி. ஸோ நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எப்படி எந்த கஷ்டப்படுவாரோ தெரியல. ஒரு 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 அடித்தட்டு ஒரு கிளை செயலாளராக இருந்து நம்ம முதலமைச்சர் அழைக்க போயிருக்கோம் அப்படிங்கிற அவருக்கு அந்த அவரோட உழைப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு தியாகமாக நம்ம சொல்லணும். பார்க்கலாம் அது என்னதான் இருந்தாலும் இந்த 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 மக்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா இடத்துலையும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க. நல்லதோ கெட்டதோ நல்லவங்களை நம்புங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 31%, 2019 61.23%, 2021 57.40%, 2024 57.87% வாக்குகளை வந்து இந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக. திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்காக ஜெயிண்டாக இருக்காங்க. சத்தியமாக வந்து அதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க மக்கள் வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மக்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து திமுகக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க. அந்த வாக்கு வித்தியாசங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்று வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்மிடிப்பூண்டி தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறாமல் போயிடுச்சு. ஏன்னா அதிமுகவோட வியூகம் என்னன்னா பாமகவை பொறுத்தளவுக்கு திருவள்ளூரில் மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த காலூன்றி வச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஏன் வெற்றி பெற முடியாமல் போச்சு அப்படின்னா திமுகவோட மிகப்பெரிய அளவில் அரசியல் வியூகம் தான். ஸோ திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் தன்னோட ஆட்சி மலரணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு மு.க. ஸ்டாலின். அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் டியூன் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே சொல்றேன், அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்னதான் அவருக்கு இது வந்து டெபியூட் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்தாலும் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் ஒரு நல்ல ஆட்சி செய்யறதுக்கு அவர் போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது வந்து ஏன்னா மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் எப்படி என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் சரி இவரே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக வந்து திமுக அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. என்ன இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.9%, 2019 3.24%, 2021 5.3%, 2024 6.04% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து அதிகமாகவே இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி. இவங்களுக்கு தேவையான வாக்குகள் வந்து இவங்களுக்கு இருக்கு மக்களே. பட் ஆனால் வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத நாம் தமிழரும் மிகப்பெரிய அளவில் உணர்ந்து தன்னோட வாக்குகளை அவங்க வந்து எப்படி வந்து சேகரிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து கும்மிடிப்பூண்டி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம். அந்த வகையில் மொத்த வாக்காளர்கள் இந்த தொகுதியில் 2,42,558 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,18,205 ஆண்களும் 1,24,318 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க
அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பள்ளியிலிருந்தவர்கள் 35 பேர் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாக்காளர்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்த்துடலாம். அந்த வகையில் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த தொகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 39,953 ஆண்களும் 42,19 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 50,592 ஆண்களும் 53,208 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ஓல்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27,660 ஆண்களும் 29,090 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கும்மிடிப்பூண்டி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 1989 62.90%, 1991 65.20%, 1996 69.70%, 2001 67.30%, 2006 74.50%, 2011 80.80%, 2016 80.40%, 2021 83.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 82.43% வாக்குகள் பதிவாகிறதுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் 100% அந்த மக்கள் மாற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து நம்ம கும்மிடிப்பூண்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த தடவை வந்து திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் மனம் வந்து ஒரே நாளில் மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுக பார்த்தீங்க அப்படின்னா 39.46%, 78,900 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல அதிகமான தொகுதிகளை அவங்க வெற்றி பெறுவதற்கு இந்த தடவையும் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு தான் தைரியம் இருக்கு. ஆனா இது நடக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் மக்களும் வளரல, நானும் வளரல அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லுவேன். மக்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யாம இல்ல அவங்களுக்கு பிடிக்காம யாரும் ஓட்டு போட மாட்டாங்க மக்களே. 2024 பேக் எண்ட் போய் பாருங்க. இது எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னா அது வந்து 2009 தேர்தல் மாதிரியோ இல்லை 2014 தேர்தல் மாதிரியோ இல்லை 2019 தேர்தல் மாதிரியோ நடந்திருக்கலாம். ஆனால் 2024 தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மேலே என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அதை வந்து வாக்குகள் அவங்க யாரும் காட்ட மாட்டாங்க. ஆனால் அதையே மக்கள் காட்டியிருக்காங்க அப்படின்னா அதிமுக தலைமை மேலே அவங்க மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது தான் நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் குறைஞ்சபட்சம் 3-4 தொகுதியை தவிர மித்த எல்லா தொகுதியிலும் அவங்க வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் திமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இழுபறியாக தான் இருக்குது. அதுலேயும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கும்மிடிப்பூண்டி தொகுதியை இந்த தடவை வந்து இழுபறியில் இருந்தாலும் இந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 38.70%, 77,380 வாக்குகளும் இருக்குது. ஏன் வந்து ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பாமகக்கு ஒரு நல்ல ஒரு பலு இருக்குது. ஆனால் அந்த பாமகவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பயே வந்து இருவேறும் அதாவது தந்தை மகன் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு பக்கம் அடி வாங்கும். அந்த பர்சன்டேஜ் இங்கே வந்து ஒரு 5-6% கழிஞ்சிரும். அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் அதிமுக கூட்டணிக்கு பலுவாகவே இருக்குது. ஸோ அதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.36%, 14,707 வாக்குகளுக்கும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க 4 தேர்தல்களும் அந்த அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. இதுக்கு மேலே 2026 பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து ஒரே முட்டா மாதிரி எல்லாமே பண்ணணும். ஆனால் என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா 7.36%, 14,777 வாக்குகளும் பெறுவதற்கு சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அது எந்த வகையில் எப்படி மாறப்பட போகுது அப்படிங்கிறத 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் ஏப்ரல் 15க்கு மேலே நடக்குது அப்படின்னா ஏப்ரல் 15க்கு முன்னாடி யார் எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. அந்த இது வந்து எனக்கு 80%னா அது வந்து கிட்டத்தட்ட 95% வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கும் மேலே மாறணும் அப்படின்னா அந்த 5% மக்கள் வந்து எப்படி மாறியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். அடுத்து
தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 12.72% 25,434 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இப்ப தான் டெப்யூட் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ, அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான வாக்குகள் பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ நம்பி இருக்க காரணத்தினால, இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மினிமமா இருக்கிறது நம்மளால உறுதி செய்ய முடியும். இத வந்து வேகமா, அதிகமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, அது வந்து மக்களோட மனநிலை மேல தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து அரசியல் தெரியல. பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னாலோ, இல்ல இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியோட அந்த அந்த சரவுண்டிங்கோட நியூஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த பெர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத அறிகுறி காட்டுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தளவுக்கு இந்தந்த கட்சிகள்லாம் இருந்தாங்கன்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில அதிமுக, பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிகலாம் இருந்தாங்க அப்படின்னாலும் 38.70% இந்த தொகுதியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில தமாகங்கிற ஒரு பெரிய கட்சி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில அமைப்புகள் இருக்கு. பட் ஆனா என்ன பாட்டாளி மக்கள் கட்சியும், தேமுதிகவும் இன்னும் வந்து அவங்களோட இது சொல்லல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகுதுன்னா, இந்த இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் தேமுதிகவோட இது வந்து அந்த ஜனவரி 8ல சொல்றேன்ட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அது எப்படி சொல்லப் போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தந்தை மகன் அந்த உறவில் வந்து மிகப்பெரிய அளவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. அது கூட்டணியிலயும் அது வந்து கட்சியிலயும் சரி, ஒரு பர்சனலாவும் சரி மிகப்பெரிய அளவுல ஒரு மிக வர்க்கத்தக்கமான செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து அவிங்க தாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அது எப்படி வந்து ஆனா என்டிஏ கூட்டணியில ஒரு கட்சி ஒரு ஒரு அமைப்பு வந்து ஒருத்தரோட பக்கம் வந்து கண்டிப்பா சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே அன்புமணி அவர்கள் சாஞ்சாங்க அப்படின்னா, அது ஒரு வகையான பெர்சன்டேஜ் வரும். இதே ஐயா அவர்கள் சாஞ்சாங்க அப்படின்னா, அது ஒரு பெர்சன்டேஜ் வரும். ஸோ பார்க்கலாம். அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் இங்க இருந்தாலும், மதிமுகவுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பளு இருந்திருக்கு. ஏன்னா 2016 தேர்தல்ல அவங்க இறங்கி ஆடியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வகையான வாய்ப்பு இருந்தாலும், திமுக மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல பில்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா 2016 தேர்தல்ல அவங்க தனிச்சு நின்னு 31% இந்திய தேசிய காங்கிரஸோட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் கூட்டணிகள்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய வெற்றியா பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 20%, அதிமுக 42% பெற்றிருந்தா 62% வெற்றி வெற்றி பெற்றிருக்கணும். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, மக்கள் அப்படியே வந்து டிஎம்கே பக்கம் சாஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை டிஎம்கே மேல சின்ன சின்ன அதிருப்தி இருந்தாலும், அது எந்த வகையில இங்க பாதிக்குமா அப்படிங்கிறது பாதிச்சாலும் இந்த பெர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7.36% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் அவங்க விவாதிக்கல. கண்டிப்பா கூட்டணிகளோட இணைவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி என்ன பண்ண போறார் சீமான் அவர்களோட பொறுத்தளவுக்கு, அது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை 12.72% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம். முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் மட்டும் தான் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்க இந்த கூட்டணியில சேருவாங்க, அந்த கூட்டணியில சேருவாங்கங்கிறத விட, கூட்டணி கட்சிகள் எங்கள தேடி வரணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு எண்ணமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த எண்ணமெல்லாம் அவங்களுக்கு எப்படி என்னென்ன ஈடேறப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2024 இருந்தே கூட்டணிகள் வரத்துக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் நெருங்க சின்ன சின்ன அமைப்பாளர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டே செங்கோட்டையன் அவர்கள் ஒண்ணு தான் வந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்க்கலாம் மக்களே. ஏன்னா நம்ம வந்து எதையுமே உறுதியா சொல்ல முடியல. இது நடக்கும், அது நடக்கும்னு நம்ம சொல்லிறக்கூடாது. கண்டிப்பா இவ்வளோ பெர்சன்டேஜ் மினிமமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது விஜய் அவர்களோட அந்த பிரச்சாரத்துல தான் இருக்கு. அது எப்படி என்ன பண்ண போறாரு? ஏன்னா இப்போ வரைக்கும் பிரச்சாரங்கள் அவர் அந்த அளவுக்கு மேலோங்கி பண்ணல வட மாவட்டங்கள்ல. ஸோ அந்த வகையில அது எப்படி மாத்த போறாரு? ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒண்ணொண்ணா தான் பண்ணியிருக்காரு. மதுரையில ஒரு தடவ, இந்த வட மாவட்டங்களான விழுப்புரத்துல ஒரு தடவ, அப்புறமேட்டு நம்மளோட கொங்கு மாவட்டமான ஈரோட்ல ஒரு தடவ தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது 3 தான் அவிங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சாரங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருந்தது நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் வேண்டாம். இருந்தாலும் பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல மேலோங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு தொகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி பார்த்துருக்கோம். எல்லாமே உங்களுக்காக நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. கண்டிப்பா நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.